நீங்க ஸ்டார்ட் சொல்லுங்க. கிராமத்துக்கு மக்களுக்கு பாதிப்பு அதுக்கு என்ன பண்ணலாம் அது மூலமா நமக்கு மாசுபடுற காற்றுலாம் வருது. அதுக்கு வடக்கு சைடு வந்து நமக்கு படகு செய்யற இடமா இருக்கு. அது நமக்கு கொஞ்சம் படகு செய்யறதுக்கு உதவியா இருக்கு. அந்த இடம் பாலத்துக்கு கீழே வந்து ஆறு ஓடுது தண்ணி. அதுக்கு மேல பாலம் போட்டுருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்குது. போக்குவரத்துக்கு வசதியாகவும் இருக்கு. நம்ம எந்த நேரமும் போக்குவரத்துக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். முன்னெல்லாம் வந்து இந்த பாலம் இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். பாலம் போட்ட பிறகு நமக்கு எல்லா வகையிலையும் அது ரொம்ப வசதியாக இருக்கும். நமக்கு கிராமத்துக்கு பாலத்துக்கு இந்த பக்கம் வந்து ஊராட்சி கோயில் ஒன்று இருக்கு. இருசாத்தம்மன் கோயில் அந்த வடக்கால. அதுக்கு பக்கத்தில் வந்து ஊராட்சி ஒன்றிய துவக்கம் பண்ணியிருக்கு. அதுக்கு பக்கம் வந்து தண்ணீர் டேங்க் நமக்கு சொதிக்கு கிராமத்தில் தண்ணீர் டேங்க் கட்டியிருக்காங்க. டேங்கால அந்த தண்ணீர் தொட்டியால நமக்கு எந்த வித பலனும் கிடையாது. நம்ம தண்ணி வசதினா அது மூலமாக நமக்கு எதுவும் கிடைக்காது. நம்ம வீடு குழு மூலமாக இதை பற்றி பேசி நம்ம கவர்மெண்ட்டுக்கு இதை தெரிவித்தாக்கா நமக்கு தண்ணி வசதி நம்ம ஏற்படுத்திக்கலாம். உங்க ஊர்ல பிஹெச் இல்லையா? ஹெல்த் சென்டர் இருக்கா? ஹெல்த் சென்டர் மூலமா பேசி நம்ம அதை முயற்சி பண்ணி அந்த தண்ணி வர்றதுக்கு நம்ம வசதி செய்யலாம். ரேஷன் கடை கோயிலுக்கு மேற்கால வந்து ரேஷன் கடை இருக்கு. வடக்கால சொல்லுங்க. நல்லா சொல்றீங்க. சொல்லுங்க. பிளஸ் கட்டிடம் ஒன்று இருக்கு. பிளஸ் கொண்டு வரணும். சமுதாயக்கூடம் கவர்மெண்ட் மூலமா ஒரு முதியோர் இல்லமும் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த முதியோர்கள்லாம் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இது நடந்தாலும் மீட்டிங் ப்ரோக்ராம் நடந்த அந்த முதியோர் கட்டிடம் வந்து பேசுவாங்க. ரெட் கிராஸ் பால்வாடி இருக்கு. சொல்லுங்க. ரெட் கிராஸ் பால்வாடி பேசுங்க. நீங்க பேசுங்க. இதனால வந்து எங்களுக்கு இந்த புயல் சுனாமி எச்சரிக்கை மையத்தால முன்னே வர புயல் வெள்ளத்தில் அந்த பாதிப்புல இருந்து எங்களால் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு முடியுது. அதுக்கு பக்கத்துல முட்டு கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கடற்கரை ஓரத்தில். அதுக்கு இன்னும் வயநாடு கோயில் போற வழியில வந்து வல்லத்தம்மன் கோயில்
வந்து அதுக்கு பக்கத்துல தோப்பு அயனா கோயில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து நிறைய பள்ளம்லாம் இருக்கு. பள்ளமான பகுதி அந்த இடம் மட்டும். அப்ப ஆபத்தான சமயத்துல அந்த பகுதியில் இருக்க மக்களை உடனடியா அவங்க மேல கவனம் செலுத்தணும். வெரி குட். சொல்லுங்க. நல்லா கரெக்டா சொல்றீங்க, அழகா சொல்லுங்க. சுனாமி வீடு வந்து எங்க ஊர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் கட்டி கொடுக்கல. இந்த ஊர்ல வந்து தொழிலாளர்கள் மட்டும் ஒரு 10 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. சுனாமி வீடு எங்க ஊரை நம்பி வந்து தொழில் பண்றவங்களுக்கு மட்டும். ஆனா எங்க கிராம பொதுமக்களுக்கு யாருக்கும் சுனாமி வீடு கொடுக்கல. ஓ, சொல்லுங்கம்மா. காடுகள் இருக்கு, தோப்பு இருக்கு, சவுக்கு காடுகளும் முந்திரி காடுகளும் இருக்கு. கூரை வீடுகள் வந்து எங்க ஊர்ல மொத்தம் வந்து இப்ப அரசாங்கத்துல வந்து கூரை வீடெல்லாம் காங்கிரீட் வீடா மாத்த போறாங்க இல்லையா? அதுக்கு உங்க வீடெல்லாம் பதிவு பண்ணிருக்கீங்களா? இப்ப அரசாங்கத்துல கூரை வீடுகள்லாம் காங்கிரீட் வீடா மாத்த போற திட்டம் இருக்கு. எத்தனை பேர் பதிவு பண்ணிருக்கீங்க? எல்லாரும் பதிவு பண்ணிருக்கீங்களா? கீதா சொல்லு. எல்லாருமே பண்ணிருக்கீங்களாமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அரசாங்கத்துல பதிவு பண்ணிருக்கீங்க? ஆமாமா. எல்லாருக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்க போறாங்க, அது தெரியுமில்ல? சர்வே எடுத்துட்டாங்களா? பண்ணி கொடுக்க போறாங்களா? தெரியுமா? சரி.